அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரான்ஸ் நாட்டில் நீங்கள் வட்டிக்கு, அதாவது பிளாக்காக கருப்பு பணமாக அதை வட்டிக்கு கொடுப்பவர்களாக இருந்தால், அது வட்டிக்கு பணம் வாங்குபவர்களாக இருந்தால், இந்த பகிர்வு உங்களுக்கானது. இந்த பகிர்வை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க. இது மாதிரியான பகிர்வுகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அப்பொழுது உங்களுக்கு அது கிடைக்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் வட்டிக்கு பணம் வாங்குதல் அல்லது வட்டிக்கு பணம் கொடுத்தல், இந்த 2 நபர்கள் இருக்கிறார்கள். வட்டிக்கு பணம் வாங்குகின்ற பொழுதும் பிரச்சனை, வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கும் பிரச்சனை. இது சம்பந்தமாக விளக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் சட்ட சிக்கல்கள் என்னென்ன இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முடிஞ்சவரை கேளுங்க, நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய விடயங்கள் இதில் இருக்கிறது. அதாவது இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் இங்கே பார்த்தீங்க சொன்னால், வட்டி அப்படின்ற பொழுது மீட்டர் வட்டி போகிறது, மாத வட்டி போகிறது, நாள் வட்டி போகிறது, மணித்தியால வட்டி, இப்படி நிறைய வட்டிகளில் ஃப்ரான்ஸில் பண கொடுக்கல் வாங்கல்கள் வட்டிக்கு கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் நகையை வாங்கி கொண்டு மாதம் 3 வீத வட்டி கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் நகையை வாங்கி கொண்டு 2 வீதத்துக்கு வட்டி கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் காசோலையை பொறுப்பாக வாங்கி கொண்டு வட்டி கொடுக்கிறார்கள் 3 வீத வட்டிக்கு. சில பேர் 4 வீத வட்டிக்கு காசோலையை பொறுப்பாக வாங்கி கொண்டு கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொல்கின்ற விடயங்கள் மாதங்கள். இதை தவிர்த்து இந்த வியாபாரிகளிடையே பார்த்தீங்கன்னா சொன்னால் வட்டிக்கு கொடுப்பதுன்றது பார்த்தீங்க சொன்னால், அதாவது ஒரு குறிப்பிட்ட பணம், அது ஒரு 5000 ரூபாய் 5000 யூரோ பணத்தை கொடுப்பார்கள் மாத அடிப்படையில். ஒரு மாதம் 5000 யூரோவாக இருந்தால் அதனுடைய வட்டி 400ஆக இருக்கும், 500ஆக இருக்கும், 600ஆக இருக்கும், 700ஆக இருக்கும் மாத வட்டி. அந்த வட்டிவியை ஒரு மாதம் 30 நாட்கள் அல்லது 31 நாட்களாக இருந்தால் 30 நாட்களால் அதில் பிரித்து, ஒரு மாதத்துக்கு உதாரணமாக நீங்கள் 5000 ரூபா வட்டிக்கு வாங்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கான வட்டி 400 ரூபாக இருந்தால் 5400 ரூபா. அதனை நீங்கள் வட்டியை முதலும் சேர்த்து 30 பிரிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 180 யூரோ கிட்ட வரும். அப்படி அறவிடுகிறார்கள். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தாண்டி 800 ரூபா வாங்குகிறார்கள், 1000 ரூபா வாங்குகிறார்கள் 5000 ரூபாக்கு. இதை விட இந்த லாச்சப்பல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டிக்கு தொழில் காலையில் பணம் கொடுப்பார்கள். காலையில் ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்கின்ற பொழுது அவருடைய வட்டியை எடுத்துக்கொண்டு வட்டியாக 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு 9,000 ரூபா கொடுப்பார்கள். மாலை ஆகின்ற பொழுது 10,000 ரூபா முதலாக திருப்ப வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வட்டிகளில் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அல்லது நான் அறிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட சொல்கிறேன். இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள். அதாவது ஒருவரை நம்ப வேண்டும், அவர்களிடம் பொறுப்பு இருக்கிறதான்னு பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் திருப்பி அவர் செலுத்துவாரான்னு சொல்லி இப்படி நிறைய விடயங்களை பார்த்து தான் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் கொடுக்கிறார்கள். அதுவும் இந்த வியாபார நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்கின்ற பொழுது இந்த வியாபார நிறுவனங்களில் வியாபாரம் நடக்கிறதா, எந்த இடத்துல வியாபாரம் நடக்கிறது, இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் நடக்கிறது, இப்படி நிறைய விடயங்களை பார்க்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் பார்க்கின்ற விஷயங்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒரு பணமாக, அதாவது காசாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பெறுமதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 யூரோக்கு மேலே யாருமே காசாக கொடுக்கலாம். 1000 யூரோக்கு மேலே யாருமே காசாக கொடுக்க முடியாது. 1000 யூரோக்கு மேலே 1001 ரூபா கொடுத்தாலும் சரி, அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கின்ற தொகைகள் வங்கி ஊடாக பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். இது அவதானமாக இருங்க. வங்கி ஊடாக பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். அதிலும் நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களாக இருந்தால் பிரான்சினுடைய மத்திய வங்கியாக இருக்கிற பாங்க் து பிரான்சினுடைய சட்டப்படி ஒரு மாதத்துக்கு இந்த மாதம் என்ன வட்டி விகிதம் போகிறதோ, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா பாங்க் து பிரான்ஸின் வட்டி விகிதம் மாறும். ஆனால் என்ன விகிதத்தின் அடிப்படையில் வட்டி வீதம் போகிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் வட்டி வீதத்துக்கு கொடுக்கலாம். 3 வீதம் வட்டி கொடுக்கப்படுறதுன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு 3 வீதம் வருஷ வட்டியாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் 1000 ரூபாய்க்கு 3 வீதம் தான் வருஷ முடிய வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் 5000 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொன்னால் 15 ரூபா தான் வாங்கலாம். இப்படி தான் இருக்கிறது சட்டங்கள். இல்லை நீங்கள் இப்போ 20 வீதமாக இருக்கலாம், 30 வீதமாக நீங்கள் கொடுக்குறன்ற பொழுது அது அப்படி சட்டத்தை மீறி கொடுக்க முடியாது. பாங்க் து பிரான்ஸ் என்ன சட்டம் சொல்கிறதோ அந்த சட்டத்தின்படி தான் நீங்கள் வட்டி கொடுக்க முடியும். நீங்கள் வட்டிக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு நொத்தாரிஸ், அதாவது ஒருவரை பிடித்து நீங்கள் இருவருமே கண்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தம் கையொப்பம் செய்யப்பட வேண்டும். கையொப்பம் செஞ்சு தான் நீங்கள் அந்த பணத்தை கொடுக்க வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் பணத்தை கையொப்பம் செய்து நீங்கள் கொடுக்கின்ற பொழுது 5 ஆண்டு நீங்கள் அதுக்காக கணக்கிடப்பட்டு நீங்கள் அதை அறவிடுவதாக சொல்லி நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் 5 ஆண்டுகளுக்குள் அந்த பணம் உங்களுக்கு வராத பட்சத்தில் நீங்கள் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே போல 5 ஆண்டுக்குள் நீங்கள் அவருடைய வீட்டுக்கு போயோ அவரை மிரட்டவோ எதுவுமே செய்ய முடியாது. 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நீங்கள் சட்டப்படி நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இவை எல்லாமே நீங்கள் அக்ரிமெண்ட், அதாவது ஒரு நொத்தாரிசை பிடிச்சு அவர் ஊடாக நீங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக செய்கின்ற பட்சத்தில் நீங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போகின்ற பொழுது இவ்வாறான விஷயங்கள் கணக்கிடப்படும். இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நபர் பணம் தரவில்லை என்று சொல்லி நீங்கள் அவரை வார்த்தை பிரயோகங்களாலோ தொலைபேசி அழைப்பு எடுத்து தொந்தரவு செய்கின்றபடியாலோ அல்லது நேரடியாக அவருடைய வீட்டுக்கோ அல்லது தொழில் நிறுவனத்துக்கோ நீங்கள் போய் அவரை மிரட்டுகின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட நபர் உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தால் நீங்கள் வழக்கு தாக்கலை எதிர்நோக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் உங்களிடம் பறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணம் பறிபோவது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்தால் நீங்கள் அந்த மான நஷ்ட வழக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. பிரான்ஸை பொறுத்தவரையில் 186 பேருக்கு கிட்டத்தட்ட 186 பேருக்கு இந்த வட்டி தொழில் செய்பவர்கள் மீது வழக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரான்சினுடைய சட்டம். இந்த பிரான்சுடைய சட்டத்தின்படி இங்கே யாருமே இந்த 176 பேருமே பண கொடுக்கல் வாங்கல்கள் செய்யவில்லை. இதனை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் நிதியியல் துறையினரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யார் எந்த விதமாக சட்டவிரோதமாக பண கொடுக்கல் வாங்கல்கள் செய்கிறார்கள் என்பதை கவனித்து பொறுமையாக அவர்களை கையாளுகிறார்கள். இங்கே நிறைய சகோதரர்களுக்கு தெரியும், இங்கே லாச்சப்பல் பகுதிகளில் இவ்வளோ பணங்கள் பிடிக்கப்பட்டது. அதே மாதிரி லாச்சப்பலை தாண்டி வெளிப்பகுதிகளில் இவ்வளோ பணங்கள் பிடிக்கப்பட்டது. இவை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறையினர் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையிலும் அதே மாதிரி காவல்துறையினரிடம் கிடைக்கப்பெற்ற வழக்குகளின் அடிப்படையிலும் யார் யார் இந்த தொழில் செய்கிறார்கள் அவர்களை உன்னிப்பாக அவதானமாக கவனித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த பணமும் பறிமுதல் செய்யப்படுகிறது. அவ்வளவு பணமும் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமாகும் உங்களுடைய பணங்கள். இந்த வேளையில் நிறைய இந்த வேலைகளில் கவனமாக இருங்க. உங்களுடைய பணங்கள் நீங்கள் சட்ட ரீதியாக கொடுக்கின்ற பணத்துக்கே இவ்வளவு இருக்கின்ற பொழுது நீங்கள் சட்ட முறையாக இல்லாமல் கருப்பு பணமாக அதாவது பிளாக்ல நீங்கள் கொடுப்பீங்களாக இருந்தால் நிறைய சட்ட சிக்கலை எதிர்நோக்க வேண்டி வரும். என்னுடைய காது கட்டிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நிறுவனங்கள் செய்கின்ற சகோதரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காசு கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் பண கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வார்கள். ஆனால் நிறைய இடங்களில் சில நேரங்களில் வியாபாரம் அப்படிங்கின்ற பொழுது இப்போ இந்த அண்மை காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்லான் கால பெருநாள் இந்த பெருநாள் கால பகுதிகளில் வியாபாரங்கள் அநேகமான தொழில்துறைகளில் வியாபாரங்கள் இல்லை. இந்த நேரங்களில் இந்த கொடுக்கப்பட்ட பணங்கள் திருப்ப கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர்களுடைய கடையை போயிட்டு பூட்டுவது, அவர்களுடைய துறப்பை பறிப்பது அல்லது அவருடைய வியாபார நடவடிக்கைகளை முடக்குவது அல்லது வேறு வேறு வழிகள் ஆட்களை கொண்டு விரட்டுவது, இப்படியான விஷயங்கள் நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட எந்த ஒரு நபராவது அவற்றை ஆதாரபூர்வமாக வழக்கு தாக்கல் உங்கள் மீது செய்யப்படுகின்ற பட்சத்தில் காவல்துறையிடம் சென்று வழக்கு தாக்கல் செய்கின்ற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக சட்டத்தின்படி நீங்கள் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் கொடுத்த எந்த ஒரு பணமும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதையும் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நகைகளை வாங்கி கொண்டு நீங்கள் பணம் கொடுக்கின்ற பொழுது அது சம்பந்தமான விஷயங்கள் ஆதாரபூர்வமாக காவல்துறையிடம் நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட நகைகளும் காவல்துறையினரால் அல்லது இங்கே பிரான்ஸ் நாட்டினுடைய நிதியினரால் அது கையாளப்படும். அது மட்டும் இல்லாமல் பணங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பணங்கள் அவ்வளவும் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேடி கண்டுபிடித்து எடுக்கின்ற பட்சத்தில் அந்தளவு பணமும் பிரான்ஸ் நாட்டினுக்கு சொந்தமான பணங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணங்கள் அல்லது இன்னொருவரை அடாவடித்தனம் ஊடாக அவர்களிடம் வட்டி அறவிட்டு நீங்கள் சேர்த்த பணங்கள் எல்லாமே பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமாகும். அதில் விட இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்தளவு விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஒருவர் நீங்கள் குறிப்பிட்ட நபரிடம் நகையை வாங்கி கொண்டோ அல்லது செக்கை வாங்கி கொண்டு நீங்கள் பணத்தை கொடுத்து விட்டு அந்த குறிப்பிட்ட நபர் தராத பட்சத்தில் நீங்கள் அவர் மீது நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் இவைகள் யாவுமே எழுத்து மூலம் நீங்கள் கொடுக்கின்ற பட்சத்தில் எழுத்து மூலம் கொடுத்திருக்கின்ற பட்சத்தில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யலாம். நீங்கள் எந்த விதமான இருவருக்கும் இடையில ஒரு வாய்ப்பேச்சின் ஊடாக நீங்கள் கொடுத்திருந்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. பணம் வாங்கிய நபர் பணம் கொடுத்த நபரை ஏமாற்றணும் அல்லது அவரை நாங்கள் பணத்தை கொடுத்த தன்னுடைய நகையோ தன்னுடைய செக்கையோ அல்லது நேரடியாக இருவருமே சுமூகமாக போகணும். 2 பேருமே ஒத்து போனாலே சரி ஒழிய மற்றபடி நீங்கள் இருவருமே நாங்கள் கள்ளத்தனமாக நடக்கின்ற பொழுது அல்லது நீங்கள் குறிப்பிட்ட நபரை தாக்க முயற்சிக்கின்ற பொழுது அல்லது அவர் குறிப்பிட்ட நபருடைய நகையை சூறையாட நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக சட்டப்படி போனால் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது.
இதுல வந்து இன்னொரு கேள்வி வரும், இவ்வளவுக்கு பணங்கள் இவ்வளவு வழக்குகள் இருக்கிறது, இந்த பணங்கள் எல்லாம் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க கேட்பீங்க. இதுக்கான விளக்கங்களை என்னன்னு சொல்லி எங்களுடைய இலங்கை தமிழர்கள் புலம்பெயர் தேசங்களில் வந்து இவ்வளவு பணத்தை சேகரிக்கிறார்கள், இது சம்பந்தமான விளக்கங்களை தர முடியுமா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டீங்கன்னு சொன்னா கொமெண்ட்ல பண்ணுங்க. எப்படி நீங்கள் பிரான்ஸுக்கோ அல்லது வந்து ஐரோப்பா நாட்டுக்கோ அல்லது வந்து வேற நாடுகளுக்கு வந்தால் எப்படி விரைவாக வந்து பணக்காரர் ஆவது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் எனக்கு கொமெண்ட்ல போடுங்க. கொமெண்ட்ல போட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் அந்த விஷயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இவைகள் தான் இந்த நிதியியல் சம்பந்தமாக சுருக்கமாக உங்களுக்கு புரிகின்ற வகையில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள். அவற்றை நான் உங்களோட பகிர்ந்திருக்கின்றேன். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் வேற தொழில் செய்தீங்கன்னு சொன்னால் அவதானமாக இருங்கள். இந்த வட்டி தொழில் செய்பவர்கள் இப்போ கிட்டத்தட்ட வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யார் யார் செய்கிறார்கள், எங்கெங்கிருந்து செய்கிறார்கள் சொல்லி அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் வந்து நான் இந்த வேளை ஞாபகப்படுத்தி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.